ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் நம்ம இந்த ஆரி ஒர்க் டிசைனில் ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி போடுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரண்ட் நெக்கை நான் ஆல்ரெடி கிளாத்தில் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாகவே ஆரி ஒர்க்கை ஜரி லைன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் இங்கே வந்து டயாலஜி பிராண்ட் ஜரி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம 3 லைன் கம்பல்சரி ஜரி லைன் அவுட்லைன் கொடுத்தே ஆகணும். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட டெய்லர் நம்மளோட லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பும் போது நம்ம கட் பீடோ சுகர் பீடோ என்ன பீட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்மளோட பீடை சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஜரி லைன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நெருக்கமாக 3 லைன் ஜரி லைன் கொடுத்து முடித்தோடனே நான் வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். இது வந்து என்னோட பார்டர் தான். சுகர் பீட் வந்து 2 பீடாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே நான் வந்து பிரிசோ பிராண்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பீடுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டாம். நம்ம 2 பீடாக வச்சு சுகர் பீடை ஒரு லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீட் முடித்த உடனே நம்ம வந்து செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 3 mm பீட் 3 mm பீடை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 mm பீட் நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பஞ்ச்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக லோட் பண்ணிக்கிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோப்லேருந்து டைரெக்டாக நம்ம நீடிலில் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதையே நீங்கள் பிரித்து ஒரு கப்பில் போட்டு அங்கேருந்து நம்ம லோட் பண்ணணும்னா ரொம்பவே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோப்பில் டைரெக்டாக நீடில் விட்டு நம்ம லோட் பண்ணிவிட்டு ஒரு பீடாக நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பீட் 3 mm பீட், தென் அகெயின் இன்னொரு லைன் சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி என்னோட பார்டர், இது வந்து ஜஸ்ட் பார்டர் ஒர்க் தான். ஸோ என்னோட பார்டர் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் 3 mm பீட், தென் அகெயின் நம்ம பிரிசோ பிராண்ட் சுகர் பீடை 2 பீடாக கொடுத்து என்னோட பார்டர் ஒர்க்கை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். தென் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொடி பேட்டர்ன் மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரு சர்க்கிள், தென் ஒரு கொடி. இந்த பேட்டர்னை தான் நம்ம இந்த பிளவுஸ் உள்ளாவே போட்டிருக்கேன். இதை வந்து நான் ட்ரேசிங் எதுவுமே பண்ணலை, ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோ சர்க்கிள் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, ஸோ அதை வச்சு நான் வந்து சர்க்கிள் ஈவனாக எல்லா இடத்துலையுமே சர்க்கிள் போட்டுப்பேன். கொடி பேட்டர்னை நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான பேட்டர்ன் தான் இது. ஓகேங்களா? சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சக்கரி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் வந்து ஜட்கான் ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணிப்பேன். சாரியோட கலரில் சில்க் த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் வச்சு இந்த ஒர்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு சர்க்கிள்லேயே நமக்கு வந்துட்டு 14 to 15 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நல்ல நெருக்கமாக சீக்வன்ஸ் வச்சு அந்த சர்க்கிளை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நெருக்கமாக வச்சனால ரொம்பவே அழகாக இந்த ஃப்ளவர் வந்துட்டு லுக்காகவே இருக்கும். ஸோ நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோன் பிளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த லுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணோன்னே காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொடி பேட்டர்ன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்டர் லைன் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஒரு கர்வ் மாதிரி வருது இல்லையா, அந்த கர்வ் போகும்போது நம்ம வந்து கம்பல்சரி சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஷேப் வந்து முன்ன பின்ன கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா நம்ம எப்போவுமே சுகர் பீடை சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி கர்வ் போகும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸ் வந்துட்டு நான் லீஃப் போடுறதுக்காக கொஞ்சம் ஷைனிங்கான கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த லீஃப் பேட்டர்னுக்கு எந்த ட்ரேசிங்குமே பண்ணிக்கல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிராஸ் லைன் ஒரு டயக்னலாக போட்டுட்டு நீங்கள் அதில் அப்படியே அந்த லைன்லேயே கூட நம்ம லீஃப் பேட்டர்ன் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான டிசைன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் பேர்ல் வச்சு கட் பீட்ஸ் வச்சு ஒரே ஒரு கிராஸ் லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன்.
தென் சக்கரி வச்சு அங்கேயும் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்காக. இன்னொரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிறனால நான் வந்துட்டு ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி அங்கேருந்து கிளிப்ஸ் கட் பீட்ஸ் அண்டு பேர்ல் வச்சு இன்னொரு பேட்டர்ன் மாதிரி போட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஸோ இதுக்கு வந்து நான் பூர்ணிமான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது கட் பீட்ஸு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பிராண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கட் பீட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும், அவைலபிளாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்லீவ். ஸோ என்னோடய கஸ்டமர் வந்துட்டு இதுதான் என்னோடய பேக் டிசைன். ஸோ அவங்க வந்து சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக புட்டாஸ் நிறைய வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் மேலே எங்கேயுமே புட்டாஸ் வைக்காமல் இங்கே கீழே மட்டும் இந்த பார்டரில் மட்டும் புட்டாஸ் மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் நெக் தென் பேக் நெக். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ப்ளவுஸோட ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஆரி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கிளாஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்